ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை இன்றைக்கோட எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்து மீனா யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா அவன் ஃப்ரெண்டோட தம்பி சொல்கிறான், நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சொன்ன முத்தண்ணா, ஆனால் ஒன்று முன்னாடி சொல்லிட்டேன். உங்கள் பேர் என்ன, நீங்கள் ரெண்டாவது தான் கேட்க சொன்னீங்க, ஆனால் நான் முதல்ல கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்டா இப்படி அவசரப்படுற அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கேட்டால் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. 2 வருஷம் போக வேண்டிய காதில் 6 மாதத்தில் முடிக்கணும். நீ 6 மாதத்தில் முடிக்க வேண்டியது 2 வருஷமாக இழுக்கிற, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா போயிட்டு இந்த மாதிரி சாரிங்க, உங்களுக்கு உங்கள் பேரை நான் கேட்டதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக லக்கியாக இருக்கிறதால உங்களுக்கு நான் நானே ஒரு பேர் வைக்கிறேன், அன்புன்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டு உங்களுக்கு நான் அன்புன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க உன்னை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே எல்லோரும் அப்புறமா பேசுகிறாங்க. அம்மா நீ வாமா, அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ் கூப்பிட்டு போகிறான் ரூமுக்கு. கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஷாப்பில் வெளி முட்டை இருந்துச்சு, அது மந்திரிச்சு முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 3 பேர் பேசுகிறாங்க. எனக்கு பிடிச்சது ஒன்றை தானே, உனக்கு யாருமா பிடிக்கும் அப்படின்னு கேட்டோடனே ஒன்றை தாண்டா பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம 2 பேர் உயிருக்கு தான் ஆபத்து இருக்குது, நம்ம இந்த பரிகாரம் பண்ணணும் சாமியார் சொன்னது அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கு யாருக்கு ஒன்று பிடிக்கும்னு கேட்டதுக்கும் பொண்டாட்டி சொல்ல வேண்டியதானடா, ஏன்டா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே ரோகிணி அப்போ எனக்கே தான் ஆனால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறா. கேட்டோடனே அவன் மூஞ்சி அப்படியே முறைச்சி பார்க்குறா. அதுக்கப்புறமா ஒரு நாள் வாக்குவாதெல்லாம் நடக்குது. என்னால் முடியாதுன்னு அவள் சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ்மா உன்னால் முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் மனோஜ். அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே விஜய் மேலே ஃபேன் விழுந்துடுது. படலை, பட் தள்ளி விழுந்திருக்கு. அதை பார்த்தோன்னே இன்னும் அவளுக்கு பயம் வந்துடுச்சு. இதுதான் அதுதான்ட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லூஸாக இருக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் குளிக்க எல்லோரும் வராங்க. பார்த்தா தண்ணி வரல. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி வரல. அப்புறம் எல்லோரும் ஒன்றா நின்று பேசுகிறாங்க. ஏன் தண்ணி வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா மீனா அப்படின்ட்டு. இன்றைக்கி தண்ணி வரல, நேற்றே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லாம் தண்ணி எடுக்க போகிறாங்க. நீ ஏன் ரோகிணி இதெல்லாம் பண்ணுற, நீ பெரிய இடத்து பொண்ணு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் போய் எடுக்கிறா. அதுக்கப்புறம் ஸ்ருதி எடுக்க வரா, அது கீழே விழுந்துடுது. அதுக்கப்புறமா முத்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான், கொஞ்சம் பொண்ணுங்க தான் அதெல்லாம் தூக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ நான் பொண்ணு இல்லையா அப்படின்னு போயிட்டு கேட்குறேன். அப்புறமா மனோஜ் தூக்கிட்டு வரான் தவக்கலை மாதிரி அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் முத்து கேட்குறா, அப்பா வரதுக்குள்ளே தண்ணி வந்துடும்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. வந்துடும் பண்ணுறேன், மற்றவங்களுக்குலாம் எதாவது அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே ஏறி போகிறா. அப்புறம் மனோஜ் வரான்னா கரண்ட் இல்லை, எல்லாம் திறந்தபடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டுறான். அப்புறம் விஜய் போயிட்டு ஃபேன் போட்டோடனே எல்லாருக்கும் அப்படியே ஷாக் அடிக்குது. ஒருத்தவங்களாம் வந்துட்டு இப்போது மீனை எடுத்து சப்பாத்தி கட்டை எடுத்து அடிப்பா. அதோட தொடரும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.